Hello students, this video is prepared for 12th standard biology students of Tamil Nadu by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, chapter 2, unit 5 deals with molecular genetics. அதில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP அப்படிங்கறத பத்தி. ஜீனோம் அப்படிங்கிறது complete set of genes or hereditary material characteristic of a species. இது ஜீனோம் என்று சொல்றோம். ஜீனோம் அப்படிங்கறத ஸ்டடி பண்றது தான் ஜீனோமிக்ஸ். ஜீனோம் சீக்வன்சிங் அப்படிங்கறத டெக்னிக் தான் முக்கியமா இங்க அப்ளை பண்ணப்படுது ஜீனோமிக்ஸ்ல. ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னா டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ எது ஹெரிடிட்டரி மெட்டீரியலோ, இப்போ டிஎன்ஏ தான் ஹியூமன் பீயிங்ல, ஆர்என்ஏ சில வைரஸஸ்ல, அந்த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதுல உள்ள அந்த நியூக்ளியோடைட்ஸ் அதனுடைய வரிசை சீக்வன்ஸ் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஜீனோம் சீக்வன்சிங். கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வன்சிங் 23 குரோமோசோம்ஸ் இருக்கு ஹியூமன் பீயிங்ல, அதாவது 23 ஜோடி. இந்த 23 குரோமோசோம்ல என்னென்ன ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டா சீக்வன்ஸ் பண்ண ஒரு எஃபர்ட் எடுத்தாங்க. அந்த எஃபர்ட் வந்து 1990ல எடுத்து அப்புறம் 13 வருஷம் ஆச்சு இது கம்ப்ளீட் பண்றதுக்கு. அது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறோம். So international HGP was started in 1990. அதாவது ஒரு லேப்ல 2 பேர் இது செஞ்சிட முடியாது. ஏன்னா ஜீனோம் வந்து ஹியூமன்ல ரொம்ப பெருசு, 25 மடங்கு பெருசு than any animal which has been sequenced. So international HGP அப்படிங்கிறது சில நாடுகள்லாம் சேர்ந்து இந்த எஃபர்ட்டை 1990ல எடுத்து அப்புறம் it took 13 years to complete. 2003ல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னாலும் இன்னும் ஜீனோம்ல நம்ம எத்தனையோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. அதுல ஆராய்ச்சிகள் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. The first vertebrate genome to be completely sequenced is human. இன்வெர்டிபிரேட்ல சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வைரஸ்ல தான் ஒரு ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற வைரஸ், ஃப்ளூ காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய இந்த வைரஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஜீனோம் சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஹியூமன் ஜீனோம் இஸ் 25 times லார்ஜர். அதனால தான் இட் டேக்ஸ் so much of time than any organism sequence so far. ஹியூமன் ஜீனோம்ல எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்குன்னா 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. 3 followed by 9 0. 9 0 போட்டீங்கன்னா 3க்கு அப்புறம் அதான் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளவு பெருசு ஹியூமன் ஜீனோம். இந்த ஹியூமன் ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணி அதனுடைய டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றாங்க. so that it can be retrieved and used by anybody. அந்த கம்ப்யூட்டர்ல இந்த டேட்டா பேஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு புது சயின்ஸ் அதுல ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் டெவலப் ஆச்சு. அதுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு பெயர். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கம்பைன்ஸ் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். Goals of HGP. அது சொன்னேன், to identify all the genes in human DNA. அது எவ்வளவு ஜீன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம குறிப்பிட போறோம். To determine the sequence of 3 billion DNA base pairs. So DNA sequencing அப்படிங்கிறது என்ன? Determining the order of nucleotides in DNA. அதான் DNA sequencing அப்படிங்கிறோம்.
நியூக்ளியோடைட்ஸ் எது இருக்கு டிஎன்ஏல? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். இது எந்த வரிசையில இருக்கு? இந்த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு இல்லையா ஹியூமன் ஜீனோம்ல, அது எந்த வரிசையில இருக்கு அப்படின்னு டிட்டர்மின் பண்றதுதான் ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி. அப்புறம் டிட்டர்மின் பண்ண அப்புறம் இது எல்லாம் டேட்டா பேஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றாங்க. டு இம்ப்ரூவ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். பிகினிங்ல அவங்க சீக்வன்சிங்க்கு அப்ளை பண்ண டெக்னிக்ஸுக்கும் டூல்ஸுக்கும் இப்பவும் வித்தியாசம் இருக்கு. இப்போ கொஞ்சம் ரேபிடா நடக்குது. ஸோ இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்ளைடு ஃபார் டிஎன்ஏ சீக்வன்சிங். அதான் ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி. டு டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ். ஸோ இந்த டேட்டா பேஸை மற்ற செக்டார்ஸும், பல இண்டஸ்ட்ரீஸ், பார்மசூட்டிகல்ஸ் இதெல்லாம் அதை யூஸ் பண்றாங்க. ஹெல்த் கேர் செக்டார்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஹெச்ஜிபி உதவுது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி. டு அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், எல்சி அப்படின்னு சுருக்கமா குறிப்பிடுறோம். இதுல ஏற்படக்கூடிய சில விளைவுகள், எத்திக்கல் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ், இது எல்லாம் அவங்க தீர்த்து வைக்கணும். இது ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி. ப்ராஜெக்ட்ல ஜீன் சீக்வன்சிங்க்கு 2 டெக்னிக்ஸ் அப்ளை பண்றாங்க. அது மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிறோம். ஒன்னு வந்து எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டாக்ஸ், இஎஸ்டின்னு பேரு. இன்னொன்னு வந்து சீக்வன்ஸ் அனோட்டேஷன் அப்படின்னு பெயர். இஎஸ்டி அப்படின்னா என்னன்னா, இப்ப சில ஜீன்ஸ் தான் எம்ஆர்என்ஏ எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த எம்ஆர்என்ஏ அப்புறம் டிரான்ஸ்லேட் ஆகி புரோட்டீனா மாறுது. ஸோ எல்லா ஜீன்ஸும் அப்படி புரோட்டீனை உண்டாக்குறது இல்லை. சில ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, சிலது வந்து புரோட்டீனா எக்ஸ்பிரஸ் ஆறதுல. அதுக்கு வேற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, மோஸ்ட் ப்ராபப்லி ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். இந்த எம்ஆர்என்ஏ அப்புறம் புரோட்டீனா எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா, அந்த ஜீன்ஸை மட்டும் சீக்வன்ஸ் பண்றது தான் இஎஸ்டி, அதனுடைய நோக்கம். இன்னொரு மெத்தடாலஜியில வந்து அது கோடிங், நான் கோடிங் எல்லா சீக்வன்ஸையும் அந்த அனலைஸ் பண்றது. அந்த சீக்வன்சிங்க்கு சீக்வன்ஸ் அனோட்டேஷன் அப்படிங்கிற மெத்தட். அது ஃபார் சீக்வன்சிங் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டிஎன்ஏவை ஹியூமன் செல்ல இருந்து ஐசோலேட் பண்ணிடணும். ஸோ டிஎன்ஏ இஸ் ஐசோலேட்டட், அப்புறம் broken into fragments. fragmentsனா துண்டு துண்டா அதை கட் பண்றாங்க. எப்படி கட் பண்ண முடியும்? using certain enzymes, restriction endonucleases என்ன பெயர். இந்த என்சைம்ஸ் எல்லாம் பாக்டீரியால இருக்கு, அதுல இருந்து ஐசோலேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்றாங்க. அதை வச்சு ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்றாங்க. இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எந்த இடத்துல இந்த டிஎன்ஏவை கட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் ஒரு ஸ்பெசிபிக் சைட்ல, அதாவது அந்த இடத்துல தான் அந்த டிஎன்ஏவை கட் பண்ண முடியும். இப்ப இந்த புரோக்கன் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டையும் மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும் நம்ம, அப்பதான் சீக்வன்சிங் பண்ண முடியும். So the multiple copies of each fragment is done. அதுக்கு cloning அப்படின்னு பெயர். So these fragments are cloned. Cloning அப்படின்னா making multiple copies of each fragment. அதற்கு அந்த மல்டிபிள் காப்பீஸ் குளோனிங் பண்றதுக்கு 2 டைப் ஆஃப் வெக்டார். வெக்டார்னா கேரியர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீனை கேரி பண்றது, அந்த ஃப்ராக்மெண்ட்டை கேரி பண்றது. 2 டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் ஆர் யூஸ்ட். இது ஒன்னு வந்து பிஏசி என்ன பேரு, இன்னொன்னு ஒய்ஏசி, பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். இன்னொன்னு வந்து ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். அதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ரெண்டு வெக்டார்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்னு பிஏசி, இன்னொன்னு ஒய்ஏசி. பிஏசி அப்படிங்கிறது பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். இது ஈக்குவலே பாக்டீரியம். இந்த பாக்டீரியால இது பாக்டீரியல் குரோமோசோம், இது வேற. இதை தவிர எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு பாக்டீரியால, லைக் ஈகோலை. இதுக்கு பிளாஸ்மிட் அப்படின்னு பெயர். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இதை தவிர உள்ள டிஎன்ஏ. இது இண்டிபெண்டா டிவைட் ஆக முடியும்.
இது 1 2 2 4 டிவைட் ஆக முடியும். மேற்கொண்டு இந்த செல் பாக்டீரியல் செல் டிவைட் ஆகும் போது பாக்டீரியல் குரோமோசோம் டிவைட் ஆகுது இல்லையா, அப்போ பிளாஸ்மிடும் டிவைட் ஆகும். சோ இந்த பிளாஸ்மிட தான் யூஸ் பண்றாங்க BAC ப்ரொடக்ஷன்ல. BAC இஸ் பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். E. coliல சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA இருக்கு. இதுக்கு பிளாஸ்மிட் அப்படின்னு பெயர். பிளாஸ்மிட்ஸ்லயே பல வகை இருக்கு. such as F plasmid, R plasmid, col plasmid எல்லாம் 5 வகை இருக்கு. அதுல அவங்க யூஸ் பண்றது F plasmid. F plasmid என்ன, மத்த பிளாஸ்மிட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் ஹையர் கிளாஸஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த F plasmid BAC ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத மட்டும் இப்ப தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்மிட ஐசோலேட் பண்ணி அதுல சில ஜீன்ஸை எடுத்துட்டு சில ஜீன்ஸை இன்சர்ட் பண்றாங்க. சோ அப்படி மாடிஃபை பண்றாங்க இல்லையா இந்த பிளாஸ்மிட, அந்த மாடிஃபை பண்ணாதான் இந்த பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம் வரும். இந்த மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ஜெனடிக் என்ஜினியரிங் டெக்னிக் அப்படின்னு பெயர். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்மிட் கேன் ரெப்ளிகேட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் குரோமோசோமல் DNA. இந்த குரோமோசோமல் DNA எப்போ டிவைட் ஆகும்? only when the cell divides. பட் பிளாஸ்மிட் அப்படி இல்லை, இது செல் டிவைட் ஆகும் போதும் டிவைட் ஆகும், இந்த பாக்டீரியல் குரோமோசோம் டிவைட் ஆகாத போதும் இந்த பிளாஸ்மிட் கேன் ரெப்ளிகேட். இப்ப இந்த டயக்ராம்ல எப்படி ஒரு பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோமை உண்டாக்கி அதை மல்டிபிள் காப்பீஸ் குளோனிங் டெக்னிக்கை பண்றாங்க அப்படிங்கறத டயக்ராமேட்டிக்கா இங்க ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இங்க பாக்குறது ஒரு ஹியூமன் செல், இது நியூக்ளியஸ், அதுக்குள்ள DNA. சோ இந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிடுறாங்க. டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி இத பிராக்மெண்டா கட் பண்ணிடுறாங்க. எப்படி? வித் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அந்த சமயத்துல ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் விச் கோட்ஸ் ஃபார் இன்சுலின், அது அந்த ஜீனும் இந்த பிராக்மெண்ட்ல கிடைக்கும் இல்லையா. அந்த பிராக்மெண்ட்டை எடுத்து இப்போ பிளாஸ்மிட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. எப்படி? இந்த ஈகோலை பாக்டீரியால இருந்து பிளாஸ்மிட செப்பரேட் பண்ண வேண்டியது. இந்த செப்பரேட் பண்ணி அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்றாங்க. இங்க கட்டிங் கட் பண்ணிட்டு இந்த கட் பண்ண இடத்துல இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இது பார்ட்லி பிளாஸ்மிட், பார்ட்லி ஹியூமன் ஜீன். சோ இத ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இதைத்தான் ஜெனடிக் என்ஜினியரிங் டெக்னிக்னு குறிப்பிடுறோம். இப்ப இந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, இதுதான் ஆர்டிபிஷியல் குரோமோசோம் பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். இது இப்ப இந்த பிளாஸ்மிட எடுத்து ஒரு இன்னொரு ஈகோலை, இந்த ஈகோலைல ஏற்கனவே பிளாஸ்மிட் கிடையாது, பிளாஸ்மிட் ஃப்ரீ ஈகோலைல இன்சர்ட் பண்றாங்க. இப்ப இந்த ரீகாம்பினன்ட் பாக்டீரியம் அப்படின்னு சொல்றோம் இதை, ஏன்னா இது இட் கேரிஸ் இட்ஸ் ஓன் குரோமோசோம் பிளஸ் ஒரு BAC. இந்த பாக்டீரியா இப்போ மல்டிப்ளை ஆகுது, கல்ச்சர் பண்ணும்போது மல்டிப்ளை ஆகுது. 1 2 2 4 4 8ன்னு மல்டிப்ளை ஆகுது. அப்படி மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? இந்த பிளாஸ்மிட், ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் நான் என்ன சொன்னேன், partly it is bacterial plasmid, இது bacterial DNA, partly it is human DNA, அதாவது gene of interest. So இந்த plasmid multiply ஆகும்போது you can see that இந்த ரெட்ல காமிச்சிருக்கு இல்லையா, அதுவும் மல்டிப்ளை ஆயிருக்கு. So gene of interest is also multiplied. இதத்தான் குளோனிங் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, இந்த பிளாஸ்மிட பூரா ஐசோலேட் பண்ணிடுறாங்க. இந்த பிளாஸ்மிட ஐசோலேட் பண்ணிட்டு அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண என்ன ஆகும், இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தனியா வந்துடும். அதை கலெக்ட் பண்ணி அப்புறம் சீக்வன்சிங் பண்றாங்க. சோ இப்படி மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்டட் ஜீன் இருக்கு இல்லையா, ஸ்பெசிபிக் ஜீன், இதுக்கு தான் குளோனிங் அப்படின்னு பெயர்.
So அதான் இங்க காமிச்சிருக்கு. DNA is first isolated, then broken into fragments with the restriction endonucleases. இந்த fragments எல்லாம் clone பண்றாங்க. அதாவது multiple copies of each fragment is done. Fragments of human DNA are inserted into the genetically engineered F plasmid. இந்த F plasmid ஏற்கனவே genetically engineered. So அதுல போய் insert பண்ணி விட்டுறாங்க. insert பண்ணிட்டு இத பாக்டீரியால கொண்டு போய் உள்ள நுழைச்சு அதுக்கு பிறகு பாக்டீரியா டிவைட் ஆகும்போது இதுவும் டிவைட் ஆகும். அதுல இருந்து திரும்ப அதை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. எதை நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெக்கவர் பண்றாங்க. ஸோ வி கெட் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட். இதுதான் குளோனிங் டெக்னிக் அப்படிங்கிறது. ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம், அதான் OAC அப்படிங்கிறது. இந்த OAC ஈஸ்ட்ல இருந்து, ஈஸ்ட் ரிமெம்பர் பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். பாக்டீரியாங்கிறது ப்ரோகாரியோட், பட் ஈஸ்ட்ங்கிறது யூகாரியோட். சோ இந்த யூகாரியோட்ல, அதாவது ஈஸ்ட்ல குரோமோசோம் வந்து லீனியரா இருக்கும். அதுலயும் பிளாஸ்மிட் இருக்கு, பட் இந்த லீனியர் குரோமோசோம் இருக்கு இல்லையா, மெயின் குரோமோசோம், அதைத்தான் OAC கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. அதை எடுத்து அதோட பிளாஸ்மிட் ஆஃப் பாக்டீரியாவை சேர்க்கிறாங்க. ரிமெம்பர், இது வந்து ஈஸ்ட் குரோமோசோம், யூகாரியோட்டிக் குரோமோசோம். அதோட எதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? பாக்டீரியல் பிளாஸ்மிட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதோட அட்டாச் பண்ணிட்டு அதை மாடிஃபை பண்றாங்க. மறுபடியும் அதை மாடிஃபை பண்ணி சூட்டபிளா ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பார்ட்லி யூகாரியோட்னு சொன்னேன், பார்ட்லி பிளாஸ்மிட், அதாவது பாக்டீரியல் ஆரிஜின் சொன்னேன். ஸோ இந்த OAC வந்து ஈஸ்ட்லயும் மல்டிப்ளை ஆக முடியும், அதே போல பாக்டீரியால இன்ட்ரோடியூஸ் பண்ணா பாக்டீரியாலையும் இது மல்டிப்ளை ஆக முடியும். அதனாலதான் இது OAC ஷட்டில் வெக்டார் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த OACல, அதாவது ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் DNA ஆஃப் ஈஸ்ட்ல லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் DNA கேன் பி க்ளோன்ட். அதுதான் அட்வான்டேஜ். ஸோ லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து, ஹியூமன் லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா DNA, அதை எடுத்து BACல குளோன் பண்ண முடியாது, பட் OACல குளோன் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். இப்படி குளோன் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சீக்வன்ஸ் பண்றாங்க. இந்த சீக்வன்சிங்னா ஏற்கனவே சொன்னேன், அந்த நியூக்ளியோடைட்ஸ், அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின், இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் என்ன வரிசையில இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சீக்வன்சிங் அப்படின்னு குறிப்பிட்டேன். இந்த சீக்வன்சிங் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது ஃப்ரெடரிக் சாங்கர். சாங்கர் அப்படிங்கிறவரு செயின் டெர்மினேஷன் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை வச்சு சீக்வன்ஸ் பண்ணாரு. பட் இப்போ சாங்கர்ஸ் மெத்தட், அதாவது அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணாலும் இப்பெல்லாம் ஆட்டோமேட்டட் DNA சீக்வன்சர்ஸ் வச்சு ரேபிடா சீக்வன்ஸ் பண்ண முடியுது. அப்படி சீக்வன்ஸ் பண்ண பிறகு இப்போ ஹியூமன் DNA எடுத்து அதை ஃப்ராக்மெண்டா கட் பண்ணி அதெல்லாம் குளோன் பண்ணியாச்சு, அதை சீக்வன்ஸ் பண்ணியாச்சு. சீக்வன்ஸ் பண்ண அப்புறம் இந்த ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ், அதாவது இந்த நியூக்ளியோடைட்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓவர்லாப் ஆகுதோ அந்த பிட்ஸ்ல, அதையெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்றாங்க. அரேஞ்ச் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. அங்கதான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் உதவி தேவைப்படுது. ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் எடுத்து ABCDன்னு A to Z எழுதுறீங்க. அப்புறம் அது ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துடுறீங்க. இந்த 10 காப்பீஸ ரேண்டமா, அதாவது இஷ்டத்துக்கு பிட்டா கட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு பிட்ல என்ன இருக்கும்? ABCDEF இருக்கலாம். இன்னொரு பிட்ல EFGHIJன்னு இருக்கலாம். இன்னொரு பிட்ல IJKLM அப்படின்னு இருக்கலாம். அப்போ ABCDEFன்னா
EF வந்து இங்க ஓவர்லாப் ஆகுது. எப்படி? இன்னொன்னுல AEF GH IJ இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது. இதுதான் ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ்ங்கிறோம். அப்படியே ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு A to Z மறுபடியும் கிடைக்கும். அதே போலதான் இந்த ஓவர்லாப்பிங் சீக்வன்சஸ் இருக்கு இல்லையா? இந்த குளோன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ்ல அதை வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்கறாங்க. அரேஞ்ச் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அப்போ கம்ப்ளீட் சீக்வன்ஸ் நமக்கு கிடைச்சிருது. அப்படி கிடைச்சப்புறம் எந்த ஜீன், அப்ப ஜீன்ஸனுடைய சீக்வன்சிங் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப எந்த ஜீன் எந்த குரோமோசோம்ல இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப அசைன் பண்ணணும். அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதாவது பாலிமார்பிசம் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் ரெகக்னிஷன் சைட்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் என்சைம்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருந்தா தான் அந்த இடத்துல கட் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டேன். சோ அந்த ரெகக்னிஷன் சைட்ஸை வச்சு அந்த ரெகக்னிஷன் சைட்ஸ் பல தடவை ரிப்பீட் ஆகுது, பல பிராக்மெண்ட்ஸ்ல ரிப்பீட் ஆகுது. சோ இது பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ரெகக்னிஷன் சைட்ஸ். அதை பேஸ் பண்ணியும் மைக்ரோ சேட்டலைட்ஸ். மைக்ரோ சேட்டலைட்ஸ்னா சில சீக்வன்சஸ் வந்து மல்டிபிளா, அதாவது பல மடங்கு ரிப்பீட் ஆகுது நம்ம ஹியூமன் ஜீனோம்ல. அந்த ரெபடிட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்சஸ் கால்டு மைக்ரோ சேட்டலைட்ஸ். அதை பேஸ் பண்ணியும் இன்ன ஜீன் இன்ன குரோமோசோம்ல இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு அசைன் பண்றாங்க. ஷார்ட்கன் சீக்வன்சிங், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்தாச்சு. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வச்சு ரேபிடா சீக்வன்ஸ் பண்ண முடியும். அதுலயும் ஷார்ட்கன் சீக்வன்சிங்கிறது மோர் அட்வான்ஸ்ட் மெத்தட். இப்போ இதை காட்டிலும் இன்னும் சீக்வன்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஷார்ட்கன் சீக்வன்சிங் இஸ் அ பெட்டர் rapid method, improved rapid method of sequencing DNA fragments அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப salient features of HGP. salient features னா முக்கியமான பண்புகள். There are about 30,000 genes in the human genome. கிட்டத்தட்ட 30,000 ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு எஸ்டிமேட் பண்றாங்க. டிஃபரெண்ட் டெக்னிக்ஸை வச்சு டிஃபரெண்ட் ரிசர்ச்சர்ஸ் டிஃபரெண்ட் ஃபிகர்ஸை கொடுக்குறாங்க. அதாவது சில பேர் 25 to 30ங்கிறாங்க, சில பேர் வந்து 30 to 40,000 ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆவரேஜா நாம about 30,000 ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹியூமன் ஜீனோம். ஹியூமன் ஜீனோம்ல 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே குறிப்பிட்டேன் நான். 3 followed by 9 zeros. That is 3 billion base pairs. Base pairsங்கிறது என்ன? ATCG இதெல்லாம். But the genes that code for proteins are less than 2% of the human genome. Innumerable proteins, enzymes தேவைப்படுது ஒவ்வொரு செல்லுலையும். அப்படி இருந்தாலும் less than 2% of the human genome, 2%க்கும் குறைவா இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் they code for the proteins. அப்ப மீதி ஜீன்ஸுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி ரெகுலேட்டரி இன் ஃபங்க்ஷன். ஆவரேஜா ஒரு ஹியூமன் ஜீன்ல எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா அரௌண்ட் 3000 பேஸ் பேர்ஸ். அப்படின்னா எக்ஸாக்டா 3000 இருக்காது, சிலதுல ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கும், சிலதுல மில்லியன்ஸ்லயும் இருக்கும். So average எடுத்தா around 3000 base pairs. இதுல ஒரு மசில் புரோட்டீன் இருக்கு, டிஸ்ட்ரோபின் அப்படின்னு பெயர். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற மசில் புரோட்டீன், இந்த மசில் புரோட்டீனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது அது இன்ஜுரி இல்லாம பாதுகாக்குது. So it strengthens the muscle fibers and protect them from injury. இந்த டிஸ்ட்ரோபின் எனக்கூடிய மசில் புரோட்டீனை கோட் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீன்ல 2.4 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு.
So this is the largest human gene. Remember, the gene that codes for dystrophin, a muscle protein, is the largest human gene. It has 2.4 million base pairs. இப்போ இன்னும் சில characteristic of human genome நம்ம பார்க்க போறோம். The transposable elements such as line, alu elements, இதெல்லாம் they make up about 50% of the function of the genome. So 50% of the function of the genome is by the line and alu elements. Transposable elements அப்படின்னா என்ன? சில genes வந்து ஒரு குரோமோசோம்ல ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர முடியும், அல்லது ஒரு குரோமோசோம்ல இன்னொரு குரோமோசோமுக்கு கூட போய் பொருந்த முடியும். அப்போ புது புது புரோட்டீன் அல்லது என்சைமை உண்டாக்க முடியும். அது இதை டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ்ங்கிறோம். ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னெல்லாம் இந்த யூகேரியோட்டிக் ஜீனோம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஜீன், சில ஜீன்ஸ் எல்லாம் ஒரு குரோமோசோம்ல இருந்து இன்னொரு குரோமோசோமுக்கோ அல்லது அதே குரோமோசோம்ல ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கோ போய் தாவ முடியும், பொருந்த முடியும். ஸோ ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் வந்து லைன், alu elements. In the line and alu elements, they make up about 50% of the function of human genome. Line அப்படின்னா என்ன அப்படின்னா long interspersed nuclear element அந்த பெயரு. இது long because it has about 7,000 base pairs. So இந்த line அப்படிங்கிற இந்த gene வந்து it codes for an enzyme called reverse transcriptase. அந்த reverse transcriptase அப்படிங்கிற enzyme வந்து என்ன செய்யும்னா mRNA-வை DNA காப்பியா மாத்தும். அப்படி DNA காப்பியா மாத்தின பிறகு இந்த DNA காப்பி ஆஃப் த லைன் RNA இருக்கு இல்லையா, அது போய் இன்னொரு ஜீனோம்ல போய் இன்டகிரேட் ஆக முடியும். மற்ற நியூ சைட் இன்னொரு ஜீனோம்னா ஹியூமன் ஜீனோம்ல இன்னொரு குரோமோசோம்ல அல்லது அதே குரோமோசோம்ல இன்னொரு பொசிஷன்ல போய் இன்டகிரேட் ஆக முடியும். alu எலிமெண்ட், alu அப்படிங்கிறது ஆர்த்ரோபாக்டர் லூட்டியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஆர்த்ரோபாக்டர் லூட்டியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கேரக்டரைஸ் பண்ண எலிமெண்ட்ஸ் தான் alu எலிமெண்ட்ஸ். இந்த alu எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் DNA. இது நிறைய இருக்கு. மோஸ்ட் abundant transposable elements in the human genome. எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 1 million copies இருக்கு dispersed throughout the human genome. Each element is 300 base pairs long. இப்போ இது லைன், இது 7,000 base pairs இருக்கும். இது ஷார்ட் ஸ்ட்ரெச் 300 பேஸ் பேர்ஸ் தான் இருக்கும் alu எலிமெண்ட். இதுவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதே குரோமோசோம்லயோ வேற ஒரு குரோமோசோம்லயோ பொருந்தி புதிய புதிய ஜீன்ஸை உண்டாக்க முடியும். அதாவது அந்த ஜீனுடைய ஃபங்க்ஷன் மாறுபடும், புதிய புரோட்டீன், புதிய என்சைம் உண்டாக முடியும். இப்போ குரோமோசோம்ல என்னென்ன ஜீன்ஸ் இருக்குன்னு எல்லாம் அசைன் பண்ணியாச்சு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே போன ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம். இப்போ எதுல ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா குரோமோசோம் 19ல இருக்கு அப்படின்னு இந்த HEP கம்ப்ளீட் பண்ணப்போ அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது குரோமோசோம் 19 இருக்கு இல்லையா, 19th குரோமோசோம்ல 23 ஜோடி இருக்கு இல்லையா, அதுல 19th குரோமோசோம்ல ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டர் ஆன், அதாவது 1500 ஜீன்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பட் லேட்டர் ஆன் it was discovered that chromosome 1 has the highest gene density. So it is not the chromosome 19 as declared earlier, but chromosome 1 அதுல 2968 genes இருக்கு. That is the chromosome having highest gene density. அப்ப lowest density எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா குரோமோசோம் 13ல, அப்புறம் Y குரோமோசோம்ல. குரோமோசோம் 13 அப்படிங்கிறது
மேல் ஃபீமேல் ரெண்டுலயும் இருக்க முடியும். பட் Y குரோமோசோம் மேல்ஸ்ல மட்டுமே உண்டு. So chromosome 13ல about 633 genes இருக்கு. But Y chromosome, which is found only in males, has about 231 genes. இது ரெண்டும் தான் genes, chromosomes with lowest gene density. இப்ப இன்னும் சில further characteristics of the human genome. Around 99.9% of the genes are same in all human individuals. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் இவ்வளவு வேரியேஷன் இருக்கே, ஒரு ஆள் இன்னொரு ஆள் மாதிரி இருக்காங்களா? இல்லையா? அப்போ அந்த வேரியேஷன் எதனாலன்னா about 0.1% of the human ஜீனோம்ல ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல உள்ள வேறுபாடு தான் இந்த இண்டிவிஜுவல் வேரியேஷனுக்கு கேரக்டரிஸ்டிக்கா இருக்கு. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசம் எதனால? இட்ஸ் about 0.1% of the genes only. மீதி 99.9% of the genes are same in all human individuals. The functions of about 50% of the discovered genes is unknown. அதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இந்த ஹியூமன் ஜீனோம்ல இன்னும் அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் இன்னும் ஃபர்தரா ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் 50% ஆஃப் த ஜீன்ஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது தெளிவா தெரியல. There are repeated sequences. Repeated sequences அப்படின்னா இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸ் சொன்னேன் இல்லையா, அத மாதிரி சில சீக்வன்சஸ் ரிப்பீட் ஆகுது several times, millions of copies of the same sequence உண்டு ஹியூமன் ஜீனோம்ல. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா that produces genetic diversity. ஒரு பர்சன் இன்னொரு பர்சன்ல இருந்து ஜெனட்டிக்கலா மாறுபடுறான். அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு காரணமா இருக்கிறதுக்கு மெயினா ரிப்பீட்டட் சீக்வன்சஸ் தான். about 1.4 million லொகேஷன்ஸ்ல ஹியூமன் ஜீனோம்ல 1.4 million லொகேஷன்ல அந்த ஜீன் சீக்வன்சஸ் சிங்கிள் நியூக்ளியோடைட்ல மாறுபடுது. அதாவது சிங்கிள் பேஸ் பேர்ஸ்ல ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இத சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ், சுருக்கமா SNPs அல்லது SNPs அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நார்மல் ஆர்பிசிக்கும் சிக்கிள் செல் ஆர்பிசிக்கும், சிக்கிள் செல் ஆர்பிசினால சிக்கிள் செல் அனிமியா எனக்கூடிய ஜெனட்டிக் டிசார்டர் உண்டாகுது. என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அந்த குளோபின்ங்கிற புரோட்டீன்ல பீட்டா பாலிபெப்டைட்ல ஒரே ஒரு நியூக்ளியோடைட் பேர் வித்தியாசம் இருக்கு நார்மல் பீட்டா பாலிபெப்டைடுக்கும் சிக்கிள் செல் பீட்டா பாலிபெப்டைடுக்கும். ஸோ அதனால் அந்த ஹீமோகுளோபின்ல ஒரு சிங்கிள் பேஸ் பேர்ஸ்னால என்ன ஆகுது, சிக்கிள் செல் அனீமியா எனக்கூடிய டிசீஸ் உண்டாகுது. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் இன் a single base pairs in about 1.4 million locations. So by studying the SNPs, sequences associated with diseases, இப்ப genetic disorder சொன்னேன் இல்லையா, ஜெனடிக் டிசீஸ், அதாவது சிக்கிள் செல் அனிமியா போன்ற டிசீசஸ், அதனுடைய பேசிக் டிஃபரன்ஸ், அந்த ஜீன்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த SNPs உதவியா இருக்கு. of HGP and future challenges. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த HGPனால? ஹியூமன் ஜீனோமை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்டடி பண்ணியிருக்கிறோமே, இதனால என்ன உதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு இருக்கு
அப்படிங்கறத இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமா தான் தெரிஞ்சது. ஸோ எல்லா டிசீசஸையும் நம்ம மருந்து கொடுத்து கியூர் பண்ண முடியாது. சிலதெல்லாம் ஜெனடிக் டிசார்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியான்னு குறிப்பிட்டா இல்லையா போன ஸ்லைட்ல, அதே மாதிரி this helps in providing genetic counseling for couples planning to have children. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீன் சீக்வன்சிங் ஒரு பர்சன்ல பார்த்து அந்த மணமகனோ மணமகளோ அல்லது அந்த கல்யாணமாய் இந்த கப்பலுக்கோ அவங்களுக்கு என்னென்ன ஜெனடிக் டிசார்டர் இருக்கு இன்ஹரண்டா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் பை ஜீன் சீக்வன்சிங். ஸோ அந்த ஜீன் சீக்வன்சிங் மூலமா அந்த பர்சன்ஸுக்கு ஜெனடிக் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அதாவது உனக்கு இந்த டிசார்டர் இருக்குப்பா உங்க 2 பேருக்கும், அந்த டிசார்டர் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகலைனாலும் வரக்கூடிய சில்ட்ரனுக்கு, உங்களுக்கு பிறக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகலாம். அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஜெனடிக் கவுன்சிலர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் இருக்கு ஹீமோஃபிலியா அப்படின்னு. ஹீமோஃபிலியா அப்படிங்கிற டிசீஸ் வந்து அந்த டிசீஸ் உள்ள பர்சன்ல இந்த பிளட் ஈஸியா கிளாட் ஆகாது. இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிற டிசார்டர் வந்து ஒரு பர்சன்ல இருந்து மகள் வயிற்று பேரனுக்கு அவனுக்கு தான் போக முடியும். இட் இஸ் அன் எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதையெல்லாம் ஜெனடிக் கவுன்சிலர் அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்ன மாதிரி சில்ட்ரனை பிளான் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண முடியும். ஜீன் தெராபிஸ் கேன் பி கிவன் வேர்எவர் நீடட். ஸோ ஜீன் தெராப்பி அப்படிங்கிறது என்ன? ஜீன் தெராப்பி அப்படின்னா இப்போ டாக்டர் கிட்ட நம்ம காய்ச்சல் அல்லது ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அல்லது வேற ஒரு பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷனுக்கு போனோம்னா மருந்து தர்றாங்க, அந்த மருந்துல குணமாயிட முடியும். பட் ஜெனடிக் டிசார்டரா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமியா, ஹீமோஃபிலியா, இந்த மாதிரி ஜெனடிக் டிசார்டரா இருந்தா அல்லது டைப் 1 டயபிட்டிஸ், இந்த டைப் 1 டயபிட்டிஸ் பர்சன்ஸ்ல இன்சுலினை ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படிப்பட்ட ஜெனடிக் டிசார்டர்ல போய் நம்ம மருந்து கொடுத்து கியூர் பண்ண முடியுமா? கியூர் பண்ண முடியாது. அப்போ ஜீன் தெராப்பி அப்படிங்கறத அடாப்ட் பண்றாங்க. இந்த ஜீன் தெராப்பி அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 1 டயபிட்டிஸ்ல என்ன பிரச்சனை? அந்த பேங்க்ரியாட்டிக் செல்ஸ்ல இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆறதில்லை. அப்ப அவங்களுக்கு சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பிய கொடுக்குறாங்க. சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி அப்படின்னா என்ன? அந்த பேங்க்ரியாட்டிக் ஐலட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இன்சுலின் ஜீனை கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணிடுறாங்க, சொருகிடுறாங்க. அப்போ அந்த ஜீன் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த பர்சனுக்கு டயபிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்காது. இது ஜீன் தெரப்பி அப்படிங்கிறோம். இந்த ஜீன் தெரப்பிஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லா நாம மாஸ்டர் பண்ணல. இப்போதைக்கு ஒரு ஜீன் தெரப்பி அங்கிறத பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இத சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறோம். HGP may help in solving challenges in healthcare, agriculture, energy production, pollution control இதெல்லாம். ஸோ இது எப்படி ஹெச்ஜிபிக்கும் இந்த ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், பொல்யூஷன் கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் என்ன சம்மந்தம்ங்கிறதெல்லாம் இன்னும் ஹையர் கிளாஸஸ் நீங்க போனீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. A new era of molecular medicine. ஸோ மாலிகுலார் மெடிசன் அப்படிங்கிறது என்ன? சாதாரணமா காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இல்ல, இதெல்லாம் ஜீன் தெரப்பி சம்பந்தப்பட்டது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீட்டிங் த சிம்டம்ஸ், the fundamental cause of the disorder can be treated. அததான் molecular medicine அப்படிங்கிறோம். இதெல்லாம் benefits of HGP. வரைக்கும் benefits of HGP பார்த்தோம். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னால சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதாவது DNA sequence of individuals may be exploited for political power or profit. இன்னொன்னு என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த பர்சனுக்கு இந்த ஜெனடிக் ரிஸ்க் இருக்கு, ஜெனடிக் ரிஸ்க் ஃபார் அ பர்டிகுலர் டிசீஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு கேன்சர் பின்னாடி வரக்கூடிய சான்ஸ் இருக்கு, அல்லது
கார்டியோவாஸ்குலார் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, அந்த அதற்குரிய ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து அவங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். Another fear is that attempts may be made to breed out certain genes of people. சில கம்யூனிட்டிஸ்ல அல்ல சில பாப்புலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ல சில டிசார்டர், ஜெனடிக் டிசார்டர் இருக்குன்னா அந்த பாப்புலேஷன் முழுக்க எடுத்துடுறது அப்படிங்கிறது பிரீட் அவுட் டு கிரியேட் அ பர்ஃபெக்ட் ரேஸ். இந்த பாசிபிலிட்டி இருக்கு. அது வந்து இன்ஹியூமன் ஆட்டிடியூட் தான், பட் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ்ங்கிறது ஃபார்மகாலஜி அப்படிங்கிறதையும் ஜீனோமிக்ஸையும் கம்பைன் பண்ணி ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ்ங்கிறோம். ஃபார்மகாலஜிங்கிறது உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். So pharmacogenomics is the study of how genes affect a person's response to drugs. For example, இப்போ சில பேருக்கு பெனிசிலின் அப்படிங்கிற ட்ரக் கொடுத்தா அலர்ஜி, சல்ஃபா ட்ரக்ஸ் கொடுத்தா அலர்ஜி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அது அப்படி இருக்காது. அந்த அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் எதனால உண்டாகுதுன்னு கேட்டா அவங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப் அப்படி இருக்கு. இதை பத்தி எல்லாம் ஸ்டடி பண்றது தான் ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிறது. Please subscribe our channel. இந்த வீடியோவுக்கு கீழே subscribe இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. Subscription is absolutely free. Our channel is Sivasakti Annamalai. Thank you for watching. இதுல HGP Human Genome Project பத்தி தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் தான். எவ்வளவு சிம்பிளா முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லி இருக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸை தயங்காம எங்களுக்கு கொடுங்க. இட் வில் என்கரேஜ் us to improve our videos in future. Thank you for watching. See you in the next video.